நாடாளுமன்றத்திற்கு தெருநாயை அழைத்து வந்தது குறித்து காங்கிரஸ் எம்பி ரேணுகா சௌத்ரியிடம் செய்தியாளர்கள் கேள்வி கேட்டபோது அவர் நாய் போலவே குறைத்து காண்பித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சலீம். நாடாளுமன்றத்தில் குளிர்கால கூட்டத்தொடர் இப்போ நடக்குதுங்க. நாடாளுமன்றம் வளாகத்துக்குள்ளே ஒரு கார் வந்தது. கார்லேருந்து காங்கிரஸ் எம்பி ரேணுகா சௌத்ரி இறங்கி வந்தாங்க. அந்த காரில் முன் சீட்டில் பார்த்தா ஒருத்தர் நாயை கையில் வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தார். செய்தியாளர்கள்லாம் கேட்டாங்க, என்ன இது நாயை நாடாளுமன்றத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டதுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை அது நான் தெருவில் வந்துக்கிட்டு இருந்தேன், ஒரு ஸ்கூட்டரும் ஒரு காரும் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அந்த நாய் அந்த பகுதியில் ரொம்ப பயந்து போயிருந்தது. நாயை நான் அங்கேருந்து மீட்டு கொண்டு வந்து கார் உள்ள வச்சு கூட்டிக்கிட்டு வந்தேன். காரும் போயிடுச்சு, நாயும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இது அடுத்த கட்டத்துக்கு எப்போ போச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது செய்தியாளர்கள் ரேணுகா சௌத்ரி கிட்ட கேட்கும் போது அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா, கடிப்பவர்கள் உள்ளே அமர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்தை காமிச்சிட்டாங்க. அவர்கள் அரசாங்கத்தை நடத்துகிறார்கள் என்றும் பேசிவிட்டார்கள். இது சர்ச்சையாகி இருக்கிறது. காங்கிரஸ் எம்பி ரேணுகா சௌத்ரி பேசியது உங்கள் பார்வைக்கு. तो किस बात की चर्चा चल रही है? असली डसने वाले और काटने वाले पार्लियामेंट में बैठे हैं, सरकार चलाते हैं. ராகுல் காந்தி வெளியே வந்தார் நாடாளுமன்றத்திலிருந்து. அப்போ செய்தியாளர்கள்லாம் அவரை சூழ்ந்து கொண்டு கேட்டாங்க, என்னங்க இந்த மாதிரி ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்டாங்க. அவர் சொல்கிறார், இல்லை ப்ரெஸ் எல்லாம் மீட் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி, இப்போ நான் எதுவும் பேச போகிறதில்லைன்னு சொல்லிட்டு அவர் வண்டிக்காக காத்திருக்கார். அவர் காருக்காக காத்திருக்கும் போது அங்கே செய்தியாளர்கள் அவர்கிட்ட பேசுகிறாங்க. அவரும் செய்தியாளர்கிட்ட கேஷுவலாக பேசுகிறாரு. அப்போ அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, இன்றைய முக்கிய தலைப்பு நாய் தான்னு நம்புகிறேன். அந்த பரிதாபமான நாய் என்னாச்சு, என்ன பண்ணுச்சு, இங்கே வந்துதா அப்படின்னு சொல்லி ரொம்ப யதார்த்தமாக கேட்டு, அதுக்கு அனுமதி இல்லையா அப்படின்னு சொல்லி யதார்த்தமாக ராகுல் காந்தி கேட்குறாரு. நிருபர்கள் என்ன சொல்கிறாங்க, இல்லை நாடாளுமன்ற விதி புத்தகத்தில் அதை பற்றி எதுவும் குறிப்பிடல, நாயெல்லாம் உள்ள அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி நாடாளுமன்ற விதி புத்தகத்தில் சொல்லலை, ஆனால் செல்ல பிராணிகள்லாம் உள்ள அனுமதிக்கப்படுறதில்லை அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கள் சொல்ல, உடனே ராகுல் காந்தி அப்போ அந்த நாடாளுமன்ற கட்டிடத்தை சுட்டி காட்டி, ஆனால் அவை உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டார். இதுவும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ராகுல் காந்தி பேசியதை பார்க்கலாம். Dog is the main topic today. कल क्या कर दिया बेचारे कुत्ते ने? यहाँ आता है? हाँ सर, यही है. अलाउड नहीं है? ऐसा कोई रूल बुक में नहीं है, बट पेट अलाउड नहीं है. पेट अलाउड नहीं है, पेट अंदर अलाउड है. the same statement. If it's inside the car, it's allowed. Dogs are not allowed. Street dogs are wandering here and there. No, but they are not pets. No? Maybe pets are not allowed. Talk. Well, I mean, I guess these are the things that India is discussing these days. ராகுல் காந்தி காரில் ஏறுறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாய்களை பற்றி விவாதிக்கிறது தான் இப்போது ஒரு முக்கியமான விஷயமாக ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிறகு அவர் காரில் ஏறி போகிறாரு. பாஜகவை பொறுத்தவரை இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பாஜக எம்பி சம்பித் பாத்ரா என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, ராகுல் காந்தி பேசியது அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சுட்டி காட்டித்தான். ராகுல் மற்றும் ரேணுகா ஆகியோரால் நாடாளுமன்றத்தின் கண்ணியம் புண்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கார். செய்தியாளர்கள்லாம் மறுபடியும் ரேணுகா சௌத்ரி கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, உங்கள் மீது உரிமை மீறல் தீர்மானம் கொண்டு வர போகிறாங்களாமே நாடாளுமன்றத்தில் அப்படின்னு சொல்லி கேட்டதற்கு அவங்க சொன்ன பதிலை தற்பொழுது நாம பார்க்கலாம். की तैयारी कर रही है बीजेपी, क्या कहेंगे आप? और क्या बोले? और क्या बोले? की तैयारी कर रही है बीजेपी, क्या कहेंगे आप? और क्या बोले? ரேணுகா சௌத்ரி மேற்கொண்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தீர்மானம் எப்போது கொண்டு வரப்படுகிறதோ நான்
அதை பார்த்து கொண்டிருக்கிறேன், நான் ஒரு பொருத்தமான பதிலை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பாஜக இதற்காக கடுமையாக கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். இது ஜாலியாக எடுத்துக்க முடியாது. இது நாடாளுமன்ற உறுப்பினர்களை சுட்டி காட்டி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கடுமையான விமர்சனம் செய்திருக்கிறார்கள், நாடாளுமன்ற மாண்பை சீர்குலைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பாஜக இதற்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்து வருகிறார்கள். சர்ச்சை இதுதான். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் இரவு 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.